காட்டான் வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே எந்த கேஸுமே வராதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து இழுத்து மூட சொல்கிறாங்க. அப்பன்னு ஒரு மலையில் ஒரு தலை வந்து இருக்குது. அது யாரோட தலைனா சேதனனோட தலை வந்து கிடக்கு. அதை வந்து விசாரிக்கிறாங்க. யார் யார் விசாரிக்கிறாங்கன்னா, முத்துக்குமார் அண்ணன், அப்புறம் சிங்கம்புலி ஐயா, அப்புறம் வடிவேல் முருகன், இவங்க 3 பேர் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு லிங்காக போகுது ஒவ்வொரு ஊருக்கு, மதுரை, கேரளா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தகவல் வந்து அவங்களுக்கு வந்து வெளிவருது. அந்த தகவலில் பார்த்தா சேதனை வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய காசெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு. எப்படி இவருக்கு காசு வந்துச்சு, எது மூலியமாக இவருக்கு இவ்வளோ காசு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கதை வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு. மொத்த கதையும் வந்து கடைசி எபிசோட்ல வந்து முத்துக்குமார் அண்ணன் வந்து சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி முடிச்சிருப்பாப்ல. இந்த வெப் சீரிஸ்ல வந்து முக்கியமா நான் ஒண்ணு சொல்லணும், ரிஷா ஜாக்கப்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா வந்து ரசிகர் மத்தியில வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும். ஏன்னா இதுல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்வதி அவங்களும் வந்து நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் படத்தில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட டேரக்டர் யாருன்றதை பார்த்தோன்னா, கடைசி விவசாயியோட டேரக்டர் தான் மணிகண்டன் அண்ணன் தான் சூப்பராக வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எடுத்திருக்காரு. காட்டான் வெப் சீரிஸ் வந்து ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ். மறக்காமல் போய் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பாருங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.